இதெல்லாம் இருந்து தலைவர் பார்க்கலையே, இந்த இவ்வளோ தலைவருடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமே பார்க்கலையே அப்படிங்கிற எண்ணம் மனசில் அடிக்கடி அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அடிக்கடி நான் வந்து தலைவருடைய நினைவு மண்டபத்துக்கு போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வர்றது உண்டு. ஒரு 2 சிச்சுவேஷன் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் மிக மகிழ்ச்சியாக இருந்த ஒரு தருணம், மிகவும் மனமுடைந்து போன ஒரு தருணம். அதாவது மனமுடைந்து போய் அதற்கு பிறகு ஓரளவுக்கு மகிழ்ச்சி அடைந்தேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, தலைவர் மறைந்தப்போ எவ்வளோ வேதனையில் இருந்தப்போங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த வேதனையோடு தலைவருடைய அடக்கம் செய்கிறதுக்கு தலைவர் விரும்பிய அண்ணாவுக்கு பக்கத்தில் உறங்கணும், ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு விரும்பியது. ஆக அந்த இடத்த எப்படியாவது நம்ம பெற்றுடணும் அப்படிங்கிற முடிவோடு இருந்தேன். அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டேன். ஆனால் அன்னைக்கு இருந்த ஆட்சி அதுக்கு அனுமதி கொடுக்கல. அதுக்கு பிறகு என்ன செய்கிறது அப்படின்னு தவிச்சிட்டு இருந்தப்போ ஒருத்தர் ஒரு நியூஸ் சொல்லிட்டு இருந்தாங்க, மீறி போகணும், அந்த அந்த எதிர்ப்பை மீறி நம்ம போய் பண்ணுவோம், என்ன பண்ணால் பார்க்கலாம் அப்படின்னு. அது தலைவருடைய உடலை வச்சுக்கிட்டு அவர் அசிங்கப்படுத்திடக்கூடாது, அவருடைய புகழுக்கு இது போய் இழுக்கு ஏற்படுத்திடக்கூடாது. அதனால் லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் என்ன வரும், சட்டம் ஒழுங்கு அளவு கெட்டு போகும், அப்படிலாம் முயற்சி ஈடுபடக்கூடாது அப்படின்னு பொறுத்து இருந்து நீதிமன்றத்துக்கு அன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வர வரைக்கும் அப்படியே தவிச்சுக்கிட்டு இருந்தோம் எல்லோரும், என்ன வரப்போகுது. ஆனால் ஒரு 2 மணி அளவில் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துச்சு, அந்த இடத்த கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. அப்போ வந்து எனக்கு ஏற்பட்ட ஆனந்தம்னு சொல்கிறதா, உணர்ச்சின்னு சொல்கிறதா, எழுச்சின்னு சொல்கிறதா, வேதனைன்னு சொல்கிறதா, இதெல்லாம் இருந்து தலைவர் பார்க்கலையே, இந்த இவ்வளோ தலைவருடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமே பார்க்கலையே அப்படிங்கிற எண்ணம் மனசில் அடிக்கடி அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அடிக்கடி நான் வந்து தலைவருடைய நினைவு மண்டபத்துக்கு போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வர்றது உண்டு. ஒரு 2 சிச்சுவேஷன் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் மிக மகிழ்ச்சியாக இருந்த ஒரு தருணம், மிகவும் மனமுடைந்து போன ஒரு தருணம். அதாவது மனமுடைந்து போய் அதற்கு பிறகு ஓரளவுக்கு மகிழ்ச்சி அடைந்தேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, தலைவர் மறைந்தப்போ எவ்வளோ வேதனையில் இருந்தப்போங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த வேதனையோடு தலைவருடைய அடக்கம் செய்கிறதுக்கு தலைவர் விரும்பிய அண்ணாவுக்கு பக்கத்தில் உறங்கணும், ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு விரும்பியது. ஆக அந்த இடத்த எப்படியாவது நம்ம பெற்றுடணும் அப்படிங்கிற முடிவோடு இருந்தேன். அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டேன். ஆனால் அன்னைக்கு இருந்த ஆட்சி அதுக்கு அனுமதி கொடுக்கல. அதுக்கு பிறகு என்ன செய்கிறது அப்படின்னு தவிச்சிட்டு இருந்தப்போ ஒருத்தர் ஒரு நியூஸ் சொல்லிட்டு இருந்தாங்க, மீறி போகணும், அந்த அந்த எதிர்ப்பை மீறி நம்ம போய் பண்ணுவோம், என்ன பண்ணால் பார்க்கலாம் அப்படின்னு. அது தலைவருடைய உடலை வச்சுக்கிட்டு அவர் அசிங்கப்படுத்திடக்கூடாது, அவருடைய புகழுக்கு இது போய் இழுக்கு ஏற்படுத்திடக்கூடாது. அதனால் லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் என்ன வரும், சட்டம் ஒழுங்கு அளவு கெட்டு போகும், அப்படிலாம் முயற்சி ஈடுபடக்கூடாது அப்படின்னு பொறுத்து இருந்து நீதிமன்றத்துக்கு அன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வர வரைக்கும் அப்படியே தவிச்சுக்கிட்டு இருந்தோம் எல்லோரும், என்ன வரப்போகுது. ஆனால் ஒரு 2 மணி அளவில் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துச்சு, அந்த இடத்த கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. அப்போ வந்து எனக்கு ஏற்பட்ட ஆனந்தம்னு சொல்கிறதா, உணர்ச்சின்னு சொல்கிறதா, எழுச்சின்னு சொல்கிறதா, வேதனைன்னு சொல்கிறதா,